Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து தவளடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. அதுக்கு வந்து நான் 1.5 அழகு அரிசி எடுத்துர்க்கேன். நல்லா ஊற வெச்சுக்கங்க. இட்லி அரிசிங்க. 1.5 அழகு இட்லி அரிசி எடுத்துர்க்கேன். நல்லா ஊற வெச்சிருங்க. ஒரு 2-3 மணி நேரம் மேல அப்படி ஊற வெச்சிருங்க. அதுக்கு வந்து 1 அழகு பருப்பு எடுத்துர்க்கேன். கடலை பருப்பு. இதுவும் நல்லா ஊற விட்டுக்குங்க. ரெண்டும் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து நம்ம மிக்ஸில நல்லா அரைச்சு எடுத்துக்க போறோம். வந்து நான் அரிசியை வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே மாதிரி பருப்பும் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நரநரப்பாக அரைச்சிக்கங்க, நைஸாக அரைக்கக்கூடாது. பருப்பும் அரைச்சாச்சு, இதோடு சேர்த்து அதையும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு தாளிப்பு ஆட் பண்ணணும். தேங்காய் வந்து நீங்கள் துருவியாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதையும் மிக்சியில் ஒரு சுற்றியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஜாரில் போட்டு நல்லா துருவின மாதிரி அரைச்சி அதில் சேர்த்துக்குங்க. தேங்காவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தாளித்து போட போகிறோம். நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க, விட்டுக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். காஞ்சிடுச்சுங்க. ஒரு 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இதே கடாயிலேயே வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த மாவை ஊற்ற போகிறோம். வந்து சிம் பண்ணிடுங்க, குறைச்சி வச்சுருங்க அடுப்பை. வச்சுட்டு இதை தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 1/4 hour கழிச்சு வந்து பார்ப்போம். பாருங்கள், ஓரளவுக்கு இந்த மாதிரி வெந்துருச்சு. இப்போ வந்து இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்க. திருப்பி விட்டுக்கணும். இப்போ வந்து திருப்பி ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வைங்க. வச்சிங்கன்னா இந்த சைடும் நல்லா செவந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பரிமாறலாம். இந்த மாதிரி தோசை டைப்லேயும் ஊற்றிட்டு இந்த மாதிரி வெண்ணெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது காம்பினேஷன் வந்து அவியல் ரொம்ப நல்லாயிருக்கும்.